என்னங்க? யாரது? என்ன என்ன வேணும்? அடா அடா அடா, சூப்பர் ஃபிகர். சொக்கா சூப்பர்ரா, சொர்க்கத்தையே காமிச்சியடா. என்ன ராத்திரில வந்து அறிவு கிட்ட திரும்ப வளரிக்கிட்டு இருக்க? ஆட இதுக்கெல்லாம் அறிவதுக்குமா? நான் ஆராய்ச்சி பண்ண போறேன். உள்ள போலாம் வா. நீ யாரு? உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு. என்ன வேணுமா? 1,00,000 ரூபாய் பணம், அப்படியே ஒரு மச்சி வீடு, நல்ல பம்பு செட் எல்லாம் போட்டு, காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும். போங்கடி, இம்புட்டு உன்னால கொடுக்க முடியாது. அதனால நான் கொடுத்த காசுக்கு குஷி வேணும். வேற என்ன வேண்டும்? ஆமாங்கண்ணே, இந்த பூ அப்படி தலையில வச்சுக்கிறா இல்ல படுக்கையில பிச்சு போடணுமா? உன் டேஸ்ட் எனக்கு தெரியாது பாரு, சொன்னா அதே மாதிரி செஞ்சிருவேன். வெளியே போடா. என்னது போடாவா? என்ன போட நான் சொன்னேன்? ஆமாடா. ஆமா டாவா? இந்த பாருங்க, அந்த டான்ற வார்த்தை மட்டும் நம்ம காதுல விழுந்ததே இல்லைங்க. ஏதோ நீங்க லட்சணமாக்கத்தால பொறுத்துக்கிறங்க. இந்த கட்டில எங்க மாறுது? என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்குது? நீ தனியா இருக்கியா இல்ல கும்பலா வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்கியா? எங்க சத்தத்தையே காணோம். குழந்தைங்க எல்லாம் எங்க? சரி சரி, மணி 10 ஆச்சு இல்ல, எல்லாம் போய் செட்டிலா இருக்குங்களா? தபாரு, மணி 12 ஆச்சுன்னு போய் நான் கூட தூங்கிடுவேன். நான் கொரட்டு விட்டு நீ பார்த்தது இல்லையே, 7 ஊரு கேட்கும். அப்புறம் உன் தூக்கம் கேட்டு என் வேலை நடக்காம போயிடும். என்ன 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 போய் மிஸ்டர் கிஸ்டர்னு? நான் ஒரு நாய்ங்க, என்ன அப்படியே கூடாதீங்க இனிமே. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்க. தப்பான வீடுன்னு தெரிஞ்சு சரியாதான் வந்திருக்க. அவன் எழுதி கொடுத்திருந்தா கூட எழுத்து வீட்டுக்கு போயிருப்பேன். நின்னு தா அந்த வீடு தான் காமிச்சிட்டு போனான். ஓஹோ, உனக்கு ஓடி பிடிச்சி விளையாண்டாதான் மூடே வருமா? அப்ப நான் ரெடி. பளிங் ஜடுகுடு 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 பளிங் ஜடுகுடு 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 ஜடுகுடு. மா பாத்துமா, அருவாமனமா அது, கையை வெட்டிக்கு போறேன். மரியாதையா வெளியில போயிடு, இல்ல வெட்டி புதைச்சிடுவேன். முதல்ல அது கத்திரிக்காயை வெட்டுதான் பாரு, அப்புறம் என்ன வெட்டு. முடிஞ்சா ஒன்ன வெட்டுவேன், இல்லனா என்னையே நான் வெட்டிக்குவேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உயிரோடு என்ன நீ தொட முடியாது. என்னடி பணத்தை வாங்கிட்டு 10 நிமிஷம் போடுற? வாய் மூடு. தட்டி கேட்க யாரும் இல்லாத அனாதை பொண்ணுங்கிற தைரியத்துல தானே இங்க வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. தைரியம் இருந்தா தொடரா பார்க்கலாம். தொடரா தொடரா. அனாதையா? விலாசம் மாறி வந்துட்ட, வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. எங்க போன அந்த நாய்? யார் யாரு? எவன்டா இவன் நைட்ல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு? படுத்துங்க படுத்துங்க, படுத்து படுங்க. படுறா கம்னாட்டி, படுறா. ஏக்கோ ஏக்கோ, நான் இல்லக்கோ, சொக்கோ. என்ன மாப்பிள அர்த்த ராத்திரில அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு? எனக்கு என்ன 50 வயசு ஆயிருச்சு? ஆத்தாடி, இவ அமைக்கிறா போல இருக்க. எனக்கு ராசியே இல்ல. டேய், ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரேன். என்ன சில ரெவடி தெரிஞ்சிட்டு வராங்க, யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. நான் அந்த மோட்டர் ரூம்ல ஒளிஞ்சிருக்கேன். நீ போய் ஒளிஞ்சிக்க சொக்கா, நான் பாத்துறேன். டேய், யாராவது கேட்டா சொக்க ஊர்ல இல்ல வெளிநாட்டு போயிட்டான்னு சொல்லிருங்க. எந்த நாட்டுக்கு போனேன்னு சொல்ல? ஆப்பிரிக்கா நாட்டுன்னு சொல்லு நாயே. எங்க ஒரு முக்கியமான ஆளை காணா? என்ன போன இடத்துல வில்லங்கம்மா, சொக்கம் கூட மோட்டர் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கிறான். நீங்களும் போய் ஒளிஞ்சிக்கங்க. அங்கேயா இருக்கா? என்ன பின்னால ஏதோ ரவடிங்கெல்லாம் துரத்திட்டு வர்றதா சொன்னா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரவுடிங்க துரத்திட்டு வராங்க நான் சொன்னா? ஆமா, அவனை துரத்தந்தே நான் தான்டா. உங்களே ரவுடின்னு சொன்னா யாரும் பொங்கிராதீங்க, நான் பைசல் பண்ணிக்கிறேன். அண்ணே, அது வந்து அந்த பொண்ணு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானே. தீபாவளிடா. ஐயோ வரண்டா. ஐயோ 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 ஐயோ.
என்னப்பா புது பணக்காரர் செல்லப்ப சார் எம்எல்ஏக்கு விருந்து வச்சு அஸ்தராரு, என்ன விஷயம்? அட என்ன விசேஷம்? பண்ற கள்ளச்சாராய வியாபாரத்தை கண்டுக்காம இருக்கிறதுக்கு எம்எல்ஏ கமிஷன் கொடுப்பாரு. நம்ம சம்சாரமுங்க சைஸ் பெருசுங்க, அது வஞ்சனையெல்லாம் தின்னு அப்படி ஆகி போச்சு. போடு. என்னங்க திடீர்னு சொன்னோம், ஏகப்பட்ட அமக்கல பண்ணிருக்கீங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்டுக்காரரு எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றாருன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். அதே நம்ம ஏரியாவுக்கு எந்த அரசியல் தலைவர் வந்தாலுங்க நம்ம வீட்டுல தானே சாப்பிடுறது. என்னதான் இருந்தாலும் நம்ம மாவட்ட செயலாளரை மேடையில வச்சு அப்படி பேசிட கூடாதுங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. என்ன தகராறுங்களா? இல்லீங்க, அது நம்ம உள்கட்சி பிரச்சனை, உங்களுக்கு புரியாது. சரி, உனக்கு புரிஞ்சுதாயா? புரியுது. அவன் அந்த புடி பிடிக்கன்னு வச்சுக்க, அவன் வளர்ந்து நம்மள அமைக்க போடுவான். அவனை தொலைக்கிற வரைக்கும் நீ நிம்மதி இல்லையா? யோ மாவட்டம் பெரிய கொம்பாயா, அவன் நேத்து வந்தவையா கட்சிக்கு, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நீங்க கேட்டீங்களா? அந்த கோஷ்டி தந்தவையா? இங்கேயும் பேசுவான் அங்கேயும் பேசுவான், நம்பாதீங்க. யோ, கண்ட இடத்துல வாய வைக்காதீங்க, ஒரே இடத்துல வாய வைங்க. ஏன்டா விருந்துக்கு வந்த இடத்துல சாப்பிட விடுங்கடா. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேப்பர்ல அறிக்கை விட்டு அடிச்சுக்கிறாங்க. நாம லோக்கல் மேடையில் அடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஜனங்களா பார்த்து செருப்பால் அடிக்கிற வரைக்கும் நாம திருத்த போறது இல்லையே. சாப்பிடுக்கடா, சாப்பிடுக்கடா. ஏனுங்க இவ்வளவு நேரம் பேசிட்டதெல்லாம் நம்ம கட்சிக்குள்ளேயே நடக்கிற சண்டைங்களா? ஆமாங்க. நல்ல கட்சிங்க. என்னடி இங்க தெரிஞ்ச மாதிரி அடிச்சுக்கிறானுங்க, விட்ட கடிச்சிருவானுங்க போல இருக்கு. டக்கர் ஃபைட்ரி. என்னடி அந்த கிழம் அப்படி பாக்குதே? சைட் அடிக்கிறானா? அடிச்சுட்டா. வாங்கி போலாம். அண்ணே, போண்டா சாப்பிட்டீங்களா? போண்டா இல்லடா, இது மாரடிச்சான் உருண்டை. செத்தா கௌரவமா சாவணும்டா. போண்டா சாப்பிட்டு செத்தன்ற கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதடா. அப்ப நான் சாப்பிட்டுமா? தின்னு தொலை போ. ஒரே தூக்கமா இருக்குல்ல? ஐயோ, உன்னை கண்டா ஊரே பயப்படுது, நீ ஏன் அந்த பொண்ணுக்கு பயப்படுற? கேள்வியா கேக்குற கழுத புள்ள? இந்த ஊர்ல யாருக்குமே என்ன பயந்து இல்லடா. அனாஷ் ஒரு பொண்ணை பார்த்து வேட வச்சுட்ட. எல்லாம் நீ பண்ண ஏற்பாடு தான்டா. அந்த பொண்ணு போயிடல பாரு. யோ, சீக்கிரமா வண்டி அடியா, பரீட்சைக்கு நேரமாச்சு. இந்த ஓட்ட வண்டியில போறதுக்குள்ள பரீட்சை முடிஞ்சிரும் போல இருக்க. நீ எல்லாம் பரிச்சை எழுதி என்னத்தை கிழிக்க போற? பேசாம உங்க ஒப்பனை நல்ல நாளா பார்க்க சொல்லு. 2 பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம். யோ, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, செருப்பு பிஞ்சு. அதனாடி ஏகே பாட்டி சவனா ஆளாளுக்கு அதை காட்டி மிரட்டுறீங்க. கார்த்திகாயா, முதலாளி உன்னை வேலைக்கு வர சொன்னாரு. எனக்கு யார்தான் முதலாளி? யாரு? எங்க முதலாளி புதுசா ஒரு பிளஷர் வாங்கியிருக்காரு, அதுக்கு ஒரு டிரைவர் தேவை. மாச சம்பளத்துக்கு உன்னை கூட்டியார் சொன்னாரு. அடி நாயம். பிச்சைக்காரன் நாய, யாரட வேலை கூப்பிடுறாரு? சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. ஏண்டா இப்படி கத்துற? உயிரா போகுது? உயிர் எனக்கு போலாமா, ஊருக்குள்ள போயிட்டு இருக்கு. கார்த்திகேயா, நிறுத்துடா, நிறுத்துடா. என்னடாச்சு உனக்கு? அம்மா, அந்த புது பணக்காரன் பிச்சைக்காரன் நாய் அவன் வீட்டுல சம்பளத்துக்கு என்ன வேலை கூப்பிட்டானம்மா. நிறுத்துடா. போக இஷ்டம் இல்லைன்னா வரலன்னு அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்காக அஞ்சான விட்டுட்டு அடியாளுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கே. ஏமா, அங்க எதுக்காக கார்த்திகேயன் சண்டை பிடிச்சிட்டு இருக்கான்? அந்த புது பணக்காரன் பிளஸர் வாங்கியிருக்கானா, டிரைவர் வேலைக்கு இவனை கூப்பிட்டுருக்கான். என்னை எப்படி நீ வேலை கூப்பிடலான்னு அவங்கள எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இருக்கிறது 4 பேரு, தண்ணி வேற வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? நிறுத்துக்கடி. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறேன், உங்களுக்கு குழப்பா போச்சு. போக முடியல. சண்டை போடுறத பத்தி நீ பேசுறியா? வேலைக்கு வர இஷ்டம் இல்லனா
விட்டுற வேண்டியதானே? எதுக்காக அவங்கள அப்படி போட்டு அடிக்கணும்? இந்த புது பணக்காரன் இன்னைக்கு வேணா ஊரை ஆளலாம். ஆனா ஒரு காலத்துல மாட்டி கட்டுறதுக்கு கூட வேட்டி இல்லாம கட்டின வேட்டியை கசக்கி கட்டினவன். இவனுக்கு எங்க வீட்டுல நாய்க்கு ஊத்துற மாதிரிதான் கஞ்சி ஊத்துவாங்க. சீக்கிரம் சாப்பிடுறீ. சாப்பிடு. அருக்காணி, சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. சரி தாயி. ஆமா, புளி ஊத்தி பரட்டி வச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு திங்கலாம். கூச்சப்படாம நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன இங்கிலீஷ்காரி மாதிரி நோண்டிட்டு இருக்கிற? கொட்டுவாளா? மாறுவாடி வட்டியா மலேரியா ஜுரமாம்பாங்க. சர்ன்னு ஏறிடுச்சு. வட்டி அசலை முழுங்கி, அசல் வட்டியை முழுங்கி, இப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன முழுங்க போகுது. வர 20ஆம் தேதி நம்ம வீடு எஸ்டேட் ஏலம் போக போகுது. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஏனுங்கய்யா, பார்த்து யாருக்கிட்டவா பேசி சமாதானமா போல. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தானே கோர்ட் ஆர்டரே வருது. ஏனுங்கய்யா, அம்மாவி கிட்ட 400-500 பவுன் நகை இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதை வித்தாவது ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு மாறுவாடி கிட்ட கை நீட்டி கடன் வாங்கினதுக்கே கூச்சப்பட்டேன்னா அவ கழுத்துல இருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுன்னு எப்படிதான் கேட்க முடியும்? நான் கேட்கலாமா? அதை அப்பம் கொடுத்து சீதனண்டா. நீ கை நிறைய அள்ளி கொண்டு வந்தது உன் தகை போட்டு சீதனம் மட்டும் இல்ல, இந்த புருஷனுடைய மானமும் தான். இந்த ஜென்மம் எடுத்தது உங்களுக்காக நினைக்கிறவனா? ஆனா உங்களால மட்டும் எப்படிங்க என்ன பிரிச்சு பார்க்க முடியுது? இந்த மார்ல இருக்கிற மாங்கல்யம் ஒரு மஞ்சள் துண்டா இருந்தா கூட போதுங்க. ஆனா உங்க கௌரவம் மட்டும் ஒரு குண்டு மணி அளவு கூட குறைய கூடாதுங்க. கழுத்து நிறைய நகையும் கைகொள்ளாம வளையலும் போட்டு மகாலட்சுமா நிற்பாங்க. அவங்கள போய் மூலியமாறு என்னடா பண்ண சொல்ற? எல்லாம் என் நேரம் அப்படி. ஏன் நம்ம ஊர்ல அத்தாபரி விவசாய சங்கம் இருக்குது, சொசைட்டி இருக்குது, எல்லாம் உங்க சொந்தக்காரர் தானுங்க. சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம அசலூர்ல ஒன்று போய் அடமானம் வைக்கலாமுங்க. மாமன் மச்சான்னு உறவு கொண்டாடின எல்லாருமே எனக்கு இன்னைக்கு வில்லாதி வில்லன் ஆயிட்டாங்க. சொசைட்டில பணம் இல்லையா, திடீர்னு பணம் கேட்டா எப்படிங்கிறாங்க. வேணா 25ஆம் தேதி தருவாங்களாம். ஏன்னா 20ஆம் தேதி ஏலம் போயிடும் உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு வெள்ளசுரம் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிட்டு இவங்க கூட உறவு கொண்டாடிட்டேன். இவங்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்து என்ன நடுத்தரில் நிறுத்தணும் பாக்குறாங்க. நான் விட்டுருவேனா? என் வீட்டுக்குள்ள அமீனா வந்துருவானா? சோமனூர் சொசைட்டி சேர்மன்ட்ட பேசிட்டேன். ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவாட்டி அப்புறம் சாதிச்சனன் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன். அசலூர்காரனுக்கு இருக்கிற குருத்து கூட நம்ம உள்ளூர் பரதேசிங்களுக்கு இல்லாம போயிடுச்சே பாவிங்க. சரி, நீ நகையை கொண்டு போய் கொடு, அவர் பணம் தருவார், வாங்கிட்டு வா. நானே நேர்ல கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆனா அவங்கெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. அவங்க கிட்ட கடமைக்காக கையேந்தி எனக்கு பழக்கம் இல்லையா?